நம்மளோட அரை வயிறு வந்து நிரம்பணும், சாப்பாட்டால் நிரம்பணும், கால் வயிறு தண்ணீரால் நிரம்பணும், கால் வயிறை வந்து எப்போவுமே வெறுமனே விட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து எப்படி உட்காந்து சாப்பிடணும் பசி இல்லாமல் ஒருத்தங்க வந்து சாப்பிடவே கூடாது. இது எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் நாம் எடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வரும். அப்போ உடம்பே சொல்லுது எனக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம், அது வெளியே தள்ளுது. உட்காந்தே வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக உணவை எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, நம்ம எந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம உடம்புல நோய்கள் வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மேம். ஓகே, இந்த உணவு முறைகள் பற்றி கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக சார். அதாவது இன்றைக்கி நிறைய நோய்கள் வர்றதுக்கான காரணம் நம்மளோட உணவு முறைகளும் சாப்பிட்ற அந்த முறைகள் வந்து மாறினது தான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த வேலையில் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். அதாவது உணவு அப்படிங்கிறது வந்து மனுஷனுக்கு வந்து எசென்ஷியல் ஒன்று, அப்படி தானே? நம்மளோட அடிப்படை தேவைகளில் ஒன்றா இருக்கக்கூடியது இந்த உணவு. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உணவு வந்து முக்கியமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. ஸோ இந்த உணவு வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கிறதுனாலையும் முறையில்லாத இதில் வந்து நாம் உட்கொள்கிறதுனாலையும் தான் நோய்கள் வந்து இன்றைக்கி வருது. அதை எப்படி எடுக்கணும், ஸோ அது கரெக்டான விதத்தில் வந்து நம்ம உணவுகளை வந்து எடுக்கிற நேரத்தில் எந்த ஒரு நோயும் வந்து வராது. அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான எவ்வளோ குவான்டிட்டி நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இது மட்டும்தான் நாம் சாப்பிடணும். இப்போ வந்து 20 வயசில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து எடுக்கிற அதே அளவு உணவு வந்து 30 வயசில் இருக்கிறவங்க எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து அவங்க பார்க்குற வேலையை பொறுத்து வந்து வேரி ஆகலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம உட்கார்ற விதம், சாப்பிட்றப்போ எந்த மாதிரி உட்காரணும், அதுவுமே வந்து பார்த்தோன்னா இதில் ஒன்றா வருது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த சாப்பிட்ற பழக்க வழக்கமும் நம்மளோட இந்த வாழ்க்கை முறையும் மாறினது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை வந்து நாம் எடுக்கணும், அதை எந்த வேலையில் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம எப்போலாம் சாப்பிடணும் அப்படின்னு, அதாவது நம்மளுக்கு நாமளே வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது என்ன, காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர். ஸோ இப்படி 3 வேளை சாப்பாடை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும். அதை நான் சொல்லலை, நேச்சுரோபதி பிரின்சிபலில் வந்து இது சொல்கிறாங்க. அதாவது ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திராஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆரோக்கிய ரக்ஷ பஞ்சதந்திராஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு நாம் எப்படி எடுக்கணும், எத்தனை வேளை எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பாடு எடுக்கணும். பசி இல்லாமல் ஒருத்தங்க வந்து சாப்பிடவே கூடாது. ஸோ பசிக்கிறப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது HCl செக்ரேஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் நமக்கு அந்த பசிக்கிற அந்த உணர்வு வந்து உருவாகும். அந்த பசி வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் வந்து சாப்பிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான உணவுகளை நாம் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் நாம் எடுக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸோ சாத்விக் உணவாக இருக்கணும். சாத்விக் அப்படிங்கிறது, அதாவது நாங்கள் இந்த இயற்கை மருத்துவத்தில் வந்து இந்த உணவுகளை வந்து 3 வகையாக பிரிச்சுருக்குறோம். அந்த 3 வகையான உணவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாத்விக் ஃபுட் அண்ட் ரஜசிக் ஃபுட் அண்ட் அனதர் ஒன் இஸ் தமசிக் ஃபுட். சாத்விக் அப்படிங்கிறது, அதாவது அந்த பேர்லேயே இருக்குது, சாத்வீகமான உணவுகள். அந்த சாத்வீகமான உணவுகள் அப்படிங்கிறது வந்து பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரியான உணவு வகைகள். அப்புறம் வந்து ரஜசிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமான உணவுகள், அப்புறம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கிறது, டின்டு ஃபுட்ஸு, பேக்கரி ஃபுட், இது எல்லாமே வந்து ரஜசிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது தமசிக் ஃபுட். ஸோ தமசிக் ஃபுட் அப்படிங்கிறது என்னென்னா உப்பு, காரம் இது எதுவுமே இல்லாதது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் 3 வகையான உணவுகள் இருக்குது. இதில் இந்த சாத்விக்
உணவுகளை வந்து காலையில் நாம் வந்து எடுத்துக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்போஹைட்ரேட் வந்து வேணும். ஏன்னா ஃபுல் டே நம்ம வந்து தூங்கி எந்திக்கிறோம், நம்மளோட பிரெயின் வந்து ஃபுல்லாகவே என்ன இருக்குது, ரெஸ்ட் முடிச்சுட்டு வந்திருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட் முடிச்சுட்டு வரப்போ அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்குறது இதுதான். ஸோ அப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். காலையில் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடு. ஸோ மத்தியான சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அறுசுவையும் சேர்ந்து இருக்கணும். ஸோ அதாவது அரசன் மட்டும்தான் அறுசுவை சாப்பிடுவோம் அப்படிங்கிற காலம் மாதிரி இன்றைக்கெல்லாம் எல்லாருக்குமே எல்லா உணவுகளும் அவைலபிளாக கிடைக்குது. அந்த காலத்துலலாம் அந்த அறுசுவை உணவு வந்து அரசர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எல்லா உணவும் அவைலபிளாக கிடைக்குது, ஆனால் நாம் வந்து சாப்பிட்றது கிடையாது. அதுதான் வந்து முக்கியமான நோய் வர்றதுக்கு காரணம். மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா சுவையும் சேர்ந்து இருக்கணும். கசப்பு, இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்கணும். இது இருந்துச்சுன்னா தான் அது அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ்டாக நம்ம எடுக்கிற அந்த சரிவிகித உணவு மத்தியானம் கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும். அப்புறமா நைட்டு. ஸோ நைட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லையா கொஞ்சமாக நீங்கள் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம். எடுக்கிற சாப்பாடை வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டா சீக்கிரமாக வந்து செரிமானம் நடக்கும். செரிமானம் நடந்துச்சுன்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லா சிஸ்டமுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா எப்போ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளோட உடல் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்குதோ, அதாவது சில பேருக்கு வந்து ஃபீவர் வரும். ஃபீவர் வந்ததுமே என்ன இதாகும், பாடி என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வரும். அப்போ உடம்பே சொல்லுது எனக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம், அது வெளியே தள்ளுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பாடு எதுவுமே வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து டைரியா இருக்கும். ஸோ அந்த டைரியா போகிறப்போ வந்து வயிற்றுப்போக்கு இருக்கிற நேரத்தில் அவங்க வந்து எந்த உணவுகளையும் எடுக்கக்கூடாது. அப்போ உடம்பே வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்னலை நமக்கு கொடுக்குது. அதாவது உள்ள கழிவுகள் இருக்குது, அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்ட்டு அது சிக்னல் கொடுக்குது. அந்த சிக்னலை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த டைமிங்கில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க நிறைய வாட்டர் வந்து நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம். மற்ற மாதிரி உணவுகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த நோய் வரக்கூடிய சமயத்தில் மட்டும் நம்ம வந்து உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங், அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஏன் ஃபாஸ்டிங் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து உண்ணாமல் நோன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய விதத்தில் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் வைஸ் எடுப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஸ்ட்ரைக் பண்ணுற நேரத்தில் வந்து உண்ணா நோன்பு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பலவித காரணங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்டிங் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு ரிலீஜியன் வைஸ் வந்து தெரியும். இப்போ ஹிந்துஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விரதம் வர நேரத்துலையும் அந்த விரதங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது இது முஸ்லீமாக இருந்தால் என்ன, இதே நேரம் முஸ்லீமாக இருந்தால் அவங்க வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் டைமில் வந்து நோன்பு எடுத்துக்குவாங்க, அப்போ ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்கு முன்னாடி வந்து 40 days வந்து ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலீஜியனில் வந்து ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனது எதனால், இது எதுக்காக இந்த மாதிரியான கோட்பாடுகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ அதாவது மக்கள் வந்து எப்போவுமே ஒரு ரிலீஜியனோட இதை வச்சு சொல்கிறப்போ மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீ உனக்காக பண்ணு அப்படின்னா கண்டிப்பாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரிலீஜியன் இதிலெல்லாம் கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து இதுதான். அதாவது நம்மளோட முழு உடலும் வந்து ஓய்வில்லாமல் உழைச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம நைட்டு தூங்குகிறோம், நம்மளோட பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம், ஹோல் பாடிக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம். ஆனால் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்ட் எடுக்குமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் நைட்டு நல்லா சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஆகும், நைட்டு வந்து சிக்கன், மட்டன் இல்லை எந்த உணவாக இருந்தாலும் சரி, அதாவது ஒவ்வொரு உணவுக்கும் அந்த டைஜஸ்டிவ் பீரியட் வந்து வேரி ஆகும். சில உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகிடும். இன்னும் சில உணவுகள் வந்து 7 மணி நேரம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு டு ஃபுட்டு வந்து என்ன ஆகும்னா வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டு, நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்றீங்களா, 7 மணிக்கு சாப்பிட்டுக்கிட்டு 9 மணிக்கு தூங்க போயிடுவீங்க, 10 மணிக்கு தூங்கிடுவீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போயிட்டு அப்படியே என்ன ஆகும், வாயிலேருந்து அடுத்து ஈசோஃபேகஸ் போகும், ஈசோஃபேகஸ்லேருந்து உங்களோட ஸ்டொமக் போகும், ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் எல்லாம் முடிஞ்சு லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும். காலையில் தான் எங்கே வந்து சேரும்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்து சேரும். ஸோ அப்போ அது வரைக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்
ஓய்வில்லாமல் வேலை பார்த்துட்ருக்கு. அப்படி ஓய்வில்லாமல் வேலை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்காக தான் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உருவானது. அதை ரிலீஜியன் பேரில் கொண்டு வந்தால் மட்டும்தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஃபாஸ்டிங்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து இந்த டைமிங்லேயே நாம் வந்து சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி சாப்பிடாமல் இருக்கிறப்போ நம்மளோட ஹோல் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம். அடுத்து வந்து எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது, அதாவது எல்லாரும் ஒரே மாதிரியான குவான்டிட்டி. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம். ஸோ கல்யாண வீட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே. ஸோ ஒரே மாதிரி சர்வ் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ ஒரே மாதிரி சர்வ் பண்ணுறப்போ எல்லாரும் ஒரே மாதிரி அதே குவான்டிட்டியை சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு தேவையான அளவு மட்டும்தானே சாப்பிட்றாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்குற வேலையை பொறுத்து, அதே மாதிரி நம்மளோட வயசை பொறுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவு வந்து வேரி ஆகுது. அதாவது ஒருத்தவங்க வந்து உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஹை கேலரி ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உட்காந்தே வேலை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக கேலரி கம்மியாக தான் சாப்பிடணும். ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டும் மறுபடியும் உட்கார தான் செய்கிறாங்க. அவங்களோட மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் சாப்பிட்ற சாப்பாடு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் ஆல்சோ வந்து என்ன ஆகும், அவங்களோட பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஸோ அவங்க வயசு அண்ட் அவங்க பார்க்குற வேலையை பொறுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட அளவு வந்து வேரி ஆகுது. அடுத்து வந்து எந்த டைமில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காலை வந்து நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா நம்மளோட காலை கடன்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் வந்து ஏதாச்சும் நல்லா கூல் பண்ணுற மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த காலை உணவு அப்படிங்கிறது என்ன எடுக்கணும்னு ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது இதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறமா வந்து மத்தியானம், ஈவினிங் வந்து அந்த சூரியன் மறைகிறதுக்குள்ளால் வந்து இரவு உணவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஓல்டன் ட்ரெடிஷ்னல் புக்ஸ்லலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் எல்லாம் கிடையாது, பவர் வந்து கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் வந்து எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க. அப்போ அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் வந்து ஓல்டன் டேஸில் இருந்து. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி, ஏன் அப்படின்னா அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும். அப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த டைமிங்குள்ளாலே வந்து டைஜஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ தூக்கத்தில் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்குறோம். இதனால தான் இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து கரெக்டாக ஃபுட் எடுக்கிறதுக்கான டைமிங். ஓகே, அதுக்கப்புறமா வந்து எப்படி உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற இது வந்து நிறைய பேருக்கு இப்போல்லாம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சில பேர் சொல்கிற விஷயங்களே வந்து என்னென்னா, நான் வந்து கரெக்டான டைமில் தான் சாப்பிட்றேன், கரெக்டாக வந்து சரிவிகித உணவு தான் சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணமும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போல்லாம் டைனிங் டேபிள்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த காலத்துலலாம் டைனிங் டேபிள்லாம் எதுவும் கிடையாது. உட்காரணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, தரையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே சுகாசனாவில் உட்காருவாங்க. சுகாசனா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கால் சம்படம் போட்டு உட்கார்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உட்கார்ற நேரத்தில் என்ன ஆகும், நம்மளோட கால்கள் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி பண்ணுற நேரத்தில் நம்மளோட அப்டோமன் ஏரியா வந்து நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். அப்போ என்ன பண்ண மாட்டோம், அந்த ஓவர் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ அந்த ஓவர் ஈட்டிங் வந்து கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகும், அப்டோமன் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்டொமக் நல்லா என்லார்ஜாக இருக்கும். எவ்வளோ அந்த ஸ்டொமக் ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். அதே இது அந்த லெக்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அப்டோமன் வந்து கம்ப்ரெஸ் ஆகிடும். அது கம்ப்ரெஸ் ஆகிற நேரத்தில் கொஞ்சமாக நம்மளோட ஸ்டொமக்கும் வந்து என்ன ஆகாதுன்னா அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி என்லார்ஜாக இருக்காது. ஸோ அதோட சைஸ் என்னவோ அதே இதில் இருக்கும். அப்போ நம்ம நிறைய சாப்பிட வந்து முடியாது. ஸோ அப்போ கால் மடக்கி உட்காந்து சாப்பிட்றதுனால டைஜஷனும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த சுகாசனா போஸ்டரில் உட்கார்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகுறதுனால டைஜஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற பொசிஷன் ஆல்சோ வந்து நம்மளோட டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நம்ம உட்காந்து சாப்பிட்ற விதமும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் இந்த வழிமுறைகளில். ஓகே, இந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் வந்து
ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நோய்களும் வந்து உங்களை வந்து அண்டாது. அது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிடணும், எந்த நேரம் சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தது தான். உங்களோட உடம்பு எப்படி இருக்குதோ, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை பொறுத்தது தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே சாப்பிட்றப்போ உங்களோட ஸ்டொமக் ஃபுல்லாகவே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடக்கூடாது. உங்களோட அரை வயிறு வந்து நிரம்பணும், சாப்பாட்டால் நிரம்பணும். கால் வயிறு தண்ணீரால் நிரம்பணும். கால் வயிறை வந்து எப்போவுமே வெறுமனே விட்டுருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து இன்டைஜஷன், கேஸ்ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வராது. இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது சம்மந்தமான எந்த நோய்களும் உங்களை அண்டவே அண்டாது. ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ. சூப்பர் மேம். அதாவது நிறைய பேர் வந்துட்டு எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியாமல் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ப்ராப்ளம் தான் வரும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும், எந்த நேரத்துக்கு சாப்பிட்ணும், எப்படி உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேம் ரொம்ப நல்ல பதிவாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ரொம்ப நன்றி மேம். வேறு ஏதாவது உங்களுக்கு பேசணுன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். அதே மாதிரி அடுத்த இன்னொரு பதில் வந்து உங்களை பார்க்குறேன்.